ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சைபர் கிரைம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை வேற ஒருத்தர் வந்து இல்லீகலாக ஆக்சஸ் பண்ணி அவங்க வந்து சிம் கார்டை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வெறும் சிம்பிள் ஸ்டெப் தான். இது வந்து தெரிஞ்சுக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நாடு முழுவதும் சைபர் குற்றங்கள் வந்து அதிகரித்து வருதுனால சமீபத்தில் சண்டிகர் பெண் ஒருவர் வந்துட்டு சிம் கார்டு மோசடியில் 80 லட்ச ரூபா வந்து இழந்திருக்காங்க. அந்த பெண்ணோட ஆதாரை வைத்து பல பதிவு செய்யப்பட்ட சிம் கார்டை கொண்டு மோசடிக்காரர்கள் வந்து சட்டவிரோதமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு போலீஸ் அதிகாரியிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்ததாக வந்து கூறப்படுறாங்க. பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கைது செய்யப்படுவோமோ அப்படிங்கிற பயத்தில் கால் செய்தவரின் கோரிக்கை ஏற்று பணத்தை அந்த போலி அதிகாரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது போன்ற குற்றங்கள் வந்து நடக்காமல் இருக்க உங்களுடைய ஆதார் கார்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்கள் வந்துட்டு எத்தனை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வைத்திருக்கணும்னு நம்ம வந்து அவசியம். தொலைத்தொடர்புத்துறை வழிகாட்டுதலின்படி ஒரு யூசர் வந்து ஒரு ஐடியில் 9 மொபைல் எண்கள் வரை வந்து பெறலாம். புதிய சிம் கார்டுகளை வழங்குவதற்கு டெலிகாம் ஆப்ரேட்டர்களால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு முக்கிய ஆவணங்களில் ஆதார் கார்டு ஒன்று. மற்றவர்களின் ஆதார் தகவலை பயன்படுத்தி மோசடி செய்யும் சம்பவங்கள் வந்து சமீப காலமாக அதிகரித்திருக்கனால ஒருவரோட ஆதார் கார்டை பயன்படுத்தி எத்தனை மொபைல் எண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்னா, டெலிகாம் அனாலிட்டிக்ஸ் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்ற ஆன்லைன் போர்ட்டல் வந்து டிஓடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ அந்த இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஆதார் கார்டை வச்சு எத்தனை சிம் கார்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சரி பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா TAFCOP tafcap.sanjarsathi.government.in அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்குது. அதாவது சஞ்சார் சாதி அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு வரும். அதில் கொடுக்கப்பட்டுள்ள பாக்ஸில் உங்கள் மொபைலோட எண்ணை டைப் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆதார் கார்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, ஆதார் கார்டில் ஜாயின் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஒரு கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை கொடுத்துட்டு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா அதுவே லாகின் ஆகி உங்களுடைய ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரில் எத்தனை சிம் கார்டுகள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நம்பர்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்து உங்களுடைய மொபைல் நம்பராக இருந்தால் ரெக்யூன்னு நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். அதாவது இஸ் மை நம்பர் அந்த மாதிரி. சப்போஸ் இல்லாத இடத்துல நாட் ரிக்யூர்னு பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த நம்பர்களை பற்றி புகார் அளிக்கணும்னா கீழே ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த நம்பர் என்னோடய நம்பர் இல்லை, இது வந்து இல்லீகல் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து புகார் பண்ணுற அளவுக்கு எல்லா வசதியுமே வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் வந்து போய் செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டு பின்னாடி வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு பல பேர் சிம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸாக வரும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த சஞ்சார் சாதி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது இல்லீகல் ஆக்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.